வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோட் நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல நம்ம சீனியர் சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்ப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவர் கையில் அந்த ரத்தத்தை பிடிச்சிட்டு சொல்லிட்டு பார்ப்பல, சீனியர் சிஸ்டர் என்னாச்சு, எதுக்காக என்ன அட்டாக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல சீனியர் சிஸ்டரும் சொல்லுவாங்க, நீ இம்ப்ரூவ் ஆயிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பவரை வச்சு நீ ஒன்றும் பெருமைப்படுற அளவுக்கோ இல்லை ஹம்பிளாக இருக்கிற அளவுக்கோ கிடையாது. நீ இன்னும் அதுலேருந்து ரொம்ப தூரமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம், சீனியர் சிஸ்டர் இல்லை, நீங்கள் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் நடிக்கலை, நான் நிஜமாலுமே தான் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். போன டைம் நீங்கள் எனக்காக 100 பாயிண்ட்ஸ் வரை கொடுத்துருந்தீங்க. நீங்கள் என்ன ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ தான் சீனியர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிரிச்சிடுவாங்க. சிரிச்ச வேலையில் சொல்லுவாங்க, உன்னை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டனா, ஓஹோ அப்படின்ற, என்ன உன்னை எத்தனை நாளாக தெரியும் நீ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஐஸ் வைக்கிறதுக்கு உன்னோட பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு, ஓஹோ எப்படியோ கடைசியாக சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். அப்போ தான் சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க, சரி இன்றைக்கி எனக்காக நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கல, அப்படி எந்த அளவுக்கு தான் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமி முதல்ல அப்படின்பாங்க. ஓகே சீனியர் சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து சீனியர் சிஸ்டர் அட்ராக்ட் பண்ணதுக்கு போவாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோவை வந்து அப்படியே ஒரே தடுத்துருப்பாங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் அது சாதாரணமாக இருந்திருக்கும். ஓகே நீ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன், நீ இந்த டைம் மட்டும் என்னை வந்து நாக் டவுன் பண்ணி கீழே தள்ளி விட்டீங்கன்னா உனக்கு இன்றைக்கி நான் ஒரு புது வெப்பனை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது புது வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல அட்டாக்கும் நடந்துகிட்டு இருக்கும், அதே சமயம் இந்த கான்வர்சேஷனும் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ தான் சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க, உன்னோட இந்த கரண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து உன்னோட வெப்பன் இதுக்கு மேலே வந்து சூட் ஆகலை, நீ புது வெப்பன் மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து என்ன வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. எனக்கு இது மாற்றுன்னு தான் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு ஏதாவது வேணுமா வெப்பனை தவிர அப்படின்ற மாதிரி அப்போ தான் சீனியர் சிஸ்டர் கேட்பாங்க. அப்போ கேட்குறப்ப தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்பில், எனக்கு வேணும் ஆனால் அது வந்து கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ஹான்ஸ்மெண்ட் லெவல் ரிமூவல் வேணும் அப்படின்னு கேட்பாப்புல. டேய் உனக்கு அது எவ்வளோ ரேர்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் சீனியர் சிஸ்டர் அப்படியே கோவப்படுவாங்க. கோவப்பட்ட வேகத்துலேயே அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் அது எவ்வளோ ரேர்ன்றது மட்டும் இல்லை, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியுமாடான்னு சொல்லிகிட்டே போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவாங்க. இந்த இடத்துல நீ கேட்டதுக்காக நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன், உன்னை நீ கொல்ல விட மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே அந்த ஸ்பாரிங் மேட்ச் முடிச்சு நம்ம ஹீரோ ஈவினிங் தான் வீட்டுக்கு போயிருப்பாப்ல. வீட்டுக்கு போன வேகத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்ட்டி வந்து அவனுக்கு ஒத்தனை கொடுக்குற மாதிரி உட்காந்து அவன் முதுகு பிடிச்சி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவான், என்னால் ஒரு அடி கூட அவங்கள அடிக்க முடியல, சீனியர் சிஸ்டர் ஒரு அடி கூட அடிக்க முடியல, இந்த மதியம் மொத்தமும் வந்து நான் அவங்க கூட தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே சமயத்தில் அவங்க மேலே ஒரு ஸ்வெட் கூட இல்லை, அதாவது ஒரு துளி வேர்வை கூட அவங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு நாளில் ஒரு நாள் நீ அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல டேப்லெட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது மேஜ் பொண்ணு சொல்லுவாள், லூஃபன் உன்னை வந்து திரும்பி ட்ரெண்டிங் ஆக்குறாங்க இந்த ஸ்கூல் மொத்தமும், அதாவது இந்த காலேஜ் அகாடமியில் மொத்தமும் எல்லாத்தையும் உன்னை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது, நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் காலேஜ் மொத்தமும் போட்டுட்ருப்பான். இந்த இடத்துல டாப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற நியூஸே அதுவாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ பற்றி போட்ட உடனே இதுக்கு மேலே இவனுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்க போது, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ண போகிறாங்க, இது ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரேங்க் 2 பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, அவங்க என் ஃபேன்ஸாக இருந்தாலும் இல்லைனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நம்ம இப்போ முக்கியமாக பண்ண வேண்டியது நம்மளோட கோலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியா, அப்போ உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரேங்க் 2 பொண்ணு கேட்பா. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ரேங்க் 2 பொண்ணு 2 பேருமே வந்து பாய்சன் ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ரேங்க் 2 பொண்ணு சொல்லுவான், அப்போ உன்னோட கோல் வந்து வெறும் லெவலை பார்க்குறது தானா, நான் வந்து ஏதோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்மளோட முக்கியமான கோல் என்ன, லெவலை பார்க்குறது தான். இது மூலிமா நான் சீனியர்கிட்ட இன்னும் அதிக நேரம் சண்டை போட முடியும், அவங்ககிட்ட வந்து என்னால் வின் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோவை இங்கே இருக்கிற சீக்கிரம் இல்லத்தோட மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொன்று கடைசி அவனோட லெவல் வந்து 30 அடையும். செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இனிமேல் தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைப்பான். அதே சமயத்தில் அந்த மேஜும் வந்துட்டு அந்த வான் கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆன்ட்டி இப்போ வரலாம் அந்த இடத்துல உங்களோட சிக்னஸ் போன மாதிரி தெரியல, இன்னும் வாந்தி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் உன்னோட செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, உடனே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹாலுக்கு, அதாவது கிளாஸ் சேஞ்ச் ஹாலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே எல்லாருமே வந்து அந்த சீக்ரெட்டில் தொட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. வெளியே வந்துட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஆன்ட்டி அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறப்ப திருதுப்பு அங்கேருந்து பார்க்குறவங்களாம் லூஃபன் தானே அவன் லூஃபன் தானே, அவன் தானே ட்ராகன் தேமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கம் எல்லாருமே ஓடி வருவாங்க. எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுங்க, எனக்கு ஒரு சைன் பண்ணி கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டேட்டூ நான் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க.
ஓ இப்படி ஃபேன்ஸ் இருக்கிறது இவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேஜோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல நின்றுட்டுருப்பா. இத்தனை நாளாக அவங்க அந்த பெங்குயின் பல்வியானில் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம லூஃபன் பக்கம் மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல செகண்ட் ரகர் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருப்பா. இதுக்கு பார்த்தா இது சரியாக வர மாதிரி தெரில. இனிமேல் வந்து லூஃபன் வெளியவே போக முடியாது போல் இருக்கு. இவனுக்கு நம்ம திரும்பி வந்து அந்த இடத்துல வந்து ட்ரெஸ்அப் பண்ணி ஆகணும். அவனை அப்படியே மேக்கப் போட்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் அவனை அப்படியே வந்து மாஸ்க்கு கண்ணாடிலாம் போட்டு அப்படியே அடையாளம் தெரியாத மாதிரி லைட்டாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து சரி போவோம், இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம், முதல்ல போய் ஜாப் சேஞ்ச் ஹாலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சாரி என்னால் தான் இவ்வளோ நேரம் வந்து இந்த இடத்துல வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. இது எதுவும் பண்ண முடியாது, நம்மளும் இந்த இடத்துல வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இந்த செகண்ட் ரேங்கான பொண்ணு வந்து சொல்லுவாள், ஆமாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லோரும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபருக்கு போகலான்னு சொல்கிறீங்க. ஆனால் ட்ராகன் டீமரோட அடுத்த ஜாப் என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி யாருக்குமே தெரியாது. இதுவரையில் யாருமே இது மாதிரி இருந்ததும் கிடையாது அப்படின்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஆண்டியும் சொல்லுவாள், முதல்ல லூஃபன் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ண போகிறோம். ட்ராகன் டீமரோட அடுத்த ஜாபுக்கு தான் போக போகிறோம் அப்படின்பாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து இந்த இடத்துல என்கிட்ட சிஸ்டம் இருக்குது, இதை வச்சு நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கான். சரி லூஃபன் நம்ம வந்தாச்சு, நீ ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஹாலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து உள்ளே வெளியே வைப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ, நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தங்க கைட் பண்ணியிருக்காங்க, அது கைட் பண்ணுறதுக்கான வழியும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஜாப் ட்ரான்ஸ்ஃபரை கம்ப்ளீட் பண்ணிட்டு குட் நியூஸோட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆண்டியும் சொல்லி உள்ளே அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல அவரோட ஐடி கார்டை வந்து அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹாலில் வைப்பார். வச்ச உடனே நம்ம ஹீரோவோட பேர், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். லூஃபன் அப்படின்ற மாதிரி வந்துடும். நம்ம ஹீரோவை அந்த இடத்துல போய்ட்டு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஹாலுக்கு வந்து சென்டரில் போய் நிற்பாப்பில். அந்த இடத்துல தான் இதுதான் வந்து ட்ராகன் கேபிட்டல் அகாடமியோட ட்ரான்ஸ்ஃபர் ஹாலாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்டோட பேர், அதாவது செகண்ட் ஸ்டேஜ் அவேக்கனருக்காக வந்திருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஜாபுக்காக வந்து அந்த இடத்துல வந்து செக் பண்ணுறப்ப பார்த்தா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யாருமே ஜாப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால் நாட் ரெக்கார்டட் அப்படின்னு வந்திருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இதுவரையில் ஒருத்தர் கூடவா பண்ணதே இல்லை, நான் கூட இவங்க வெளியே சொன்னதை நினச்சி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா உண்மையாலுமே யாருமே இல்லை. அப்போ நான் தான் இது ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன். ஆனால் இந்த சிஸ்டத்தில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. இதை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வந்துருச்சு, இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, இந்த ட்ராகன் டீமர்லேருந்து நான் என்ன செகண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் முன்னாடி வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 3 ஆப்ஷன்ஸும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் அவர் வந்து ட்ராகன் ப்ரீஸ்ட்டாக மாறுறோம். இந்த ட்ராகன் ப்ரீஸ்ட் மூலமா அவர் வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் செல் மாதிரி, அதாவது வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் வந்து அவரால் அதிகப்படுத்த முடியும். அதனால் வந்து அவரோட பவர் வந்து அதிகமாகுது. அதனால் அவரோட ட்ராகன்ஸோட பவர் வந்து அவரால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே சமயம் வந்து அடுத்தது வந்து ட்ராகன் ஸ்பெல் காஸ்டர். இந்த ஸ்பெல் காஸ்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மேஜ் மாதிரி. இதனால் அவரை வந்து மேஜிக் சம்மந்தமாக வந்து அவரோட அட்டாக்கு பவர் இது எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிறது என்ன, ஃப்ளேம் ட்ராகன் வாரியராக இருப்பாங்க. இந்த வாரியர் இவங்க வரவங்க எல்லாருமே வந்து ட்ராகன்ஸோட வந்து அவங்களோட உடம்பை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெர்ஜ் பண்ணிக்கிறதுனால அவங்களோட பவர் வந்து கிட்டத்தட்ட வாரியர் வேவில் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். இது 3மே வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. எனக்கு இது மாதிரி தேவையில்லை, நான் ஒரு ஓவராலாக வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா பழக்கத்துலேயும் வந்து என்னோடய பவர் வந்து அதிகமாக இருக்கணும், அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல இல்லாமல் தனியாக ஒரு சின்ன விண்டோவில் மட்டும் செகண்ட் ஜாப் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பிரான்ச் 4 அப்படின்னு இருக்கும். ட்ராகன் ரைடர் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே என்னது ட்ராகன் ரைடரா, இதோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த இடத்துல இருக்காது, ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் நாட் ரெக்கார்டர்னு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஸ்க்ரீனில் அந்த இடத்துல தனியாக காமிக்கும், இந்த ப்ரொஃபஷன் மூலிமா உங்களோட ட்ராகனோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது தனியாக வந்து என்னை லிமிட் பண்ணல, நான் என்னால் தனியாக மட்டும் இல்லாமல் என்னால் ஹீலிங்கையும் சரி மேஜிக்கையும் சரி அதே சமயம் வாரியர் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். இதுதான் எனக்கு சரியானது, கடைசியாக எனக்கு தேவையான ஜாபை கண்டுபிடிச்சி நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை சூஸ் பண்ணுறோம். அடுத்த சீன்லேயே வெளியே வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இவன் ஒன்றும் போனவன் வந்து எதுவுமே சூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உள்ளே என்ன நடந்துருக்கோ தெரில, ஆனால் கன்ஃபார்மாக இது வந்து நல்ல நியூஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரேங்க் 2 பொண்ணும் சொல்லுவான், அவன் என்ன சூஸ் பண்ணாலும் அவனோட பாசிபிலிட்டியாக அவன் வந்து பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி இந்த இடத்துல இவன் வந்ததுக்கப்புறம் நம்ம அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறோம், அவன் என்ன ப்ரொஃபஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இத்தனை நாள் இல்லாமல் இவன் தான் ஒரு புது ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மேஜ் பண்ணுவோம். அப்படியே பாராட்டிகிட்டே இருப்பாள். பாராட்டி இருக்கிற நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம ஹீரோவாக அந்த இடத்துலேருந்து வெளியே வருவாப்பில். வெளியே வந்த வாட்டி லூஃபன் என்ன செர்மனிலாம் முடிஞ்சா, உன்னோட ஜாப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கும் வந்து பயப்படவே தேவையில்லை, ஏன்னா இந்த இடத்துல ஜாப் கிடைச்சது எனக்கு வந்து பெரிய ஜாபாக தான் கிடச்சிருக்கு, அதுவும் ட்ராகன் ரைடர் 2ன்னு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோடனே இந்த இடத்துல இவருக்கு ஹீரோவுக்கு இருக்கிற இன்னொரு வந்து மாற்றம் என்னன்னா, அவருக்கு வந்து ஸ்லாட்ஸ் அதாவது 2லேருந்து 3 மாறி இருக்கும். அதை வந்து 3 ட்ராகன் இப்போ அவரால் பண்ண. அதே சமயம் தான் நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு கிடைச்ச ஜாப் வந்து ட்ராகன் ரைடர் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து கேட்டுட்டு அந்த இடத்துல இந்த மேஜோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் வந்து ட்ராகன் ரைடரா, அப்படின்னா உன்னால் ட்ராகன்ஸை வந்து ரைட் பண்ண முடியுமா, எல்லா ட்ராகன்ஸையும் உன்னால் ரைட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட
என்கிட்ட வந்து ட்ராகன் ரைடிங் சாண்டல்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். அது மூலிமா நான் வந்து இனிமேல் ட்ராகன்ஸில் ரைட் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னோட 2 ட்ராகன்ஸும் வந்து இன்னும் வந்து லெவல் 30 ரீச் ஆகலை. லெவல் 30 ரீச் ஆனதுக்கப்புறம் பிளாக் ட்ராகன் தான் ஃபஸ்ட் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்போம். அப்படின்னா நான் உன்னால் வந்து ட்ராகன் டைமராகவும் இருக்க முடியும், ட்ராகன் நைட்டாகவும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம என்கிட்டயும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு, அப்படின்னா ட்ராகன் ரைடர்னா ஆனால் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை, நீ எப்படி அந்த அவங்க மேலே ரைட் பண்ணுறது வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஹியூமனாய்டு ஃபார்ம் வச்சு ஆன்ட்டி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் தான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஒரு ட்ராகன்ஸ் மட்டும் தான், அவங்க ட்ராகன் ஃபார்மில் மட்டும் தான் நான் ரைட் பண்ண முடியும், அவங்களோட ஹியூமன் ஃபார்மில் நான் எப்படி ரைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் தான் நீ கடைசியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் வந்து நின்றுட்டுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சீனியர் சிஸ்டரை பார்த்து நம்ம ஹீரோ, சீனியர் சிஸ்டர் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் இருக்கிறமே உனக்காக வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் போல இருக்குது, கொடுத்துருந்தா நான் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு அவள் சொல்லிகிட்டே இருப்பாள். சொல்லிகிட்டே இருக்க நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா மேஜோட ஃப்ரெண்ட் வந்து, அப்போ நீங்கள் தான் அந்த சீனியர் சிஸ்டராக, நீங்கள் தான் லூஃபேனுக்கு வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு லூஃபேனே இடிச்சு தள்ளிட்டு ஓடி வருவாள். ஆமாம், என்னை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, அப்படின்னா இந்த இடத்துல நான் அதிகம் பேச தேவையில்லை, நீங்கள் தானே இந்த என்ஹான்ஸ்டு குக், அதாவது ஹாங் ஹி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சீனியர் சிஸ்டர் வந்து நம்ம ஆன்ட்டியை பார்த்து கேட்பாங்க. ஆமாம், ஆனால் உங்களுக்கு என் பேர் தெரிஞ்சுக்கணும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்மளை ஆன்ட்டி ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக தேங்குவாங்க. அப்போ தான் சீனியர் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஏன் தெரியாது, கண்டிப்பாக தெரியும், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் இங்கே வந்தது வந்து இந்த இடத்துல லூஃபேனை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்றவாங்க. என்னது கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு இப்போ தான் சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன வேலை இருக்குது இவனுக்காக, அதனால தான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் இப்படி ஒன்றும் ஃபார்முலாலாம் டாக் பண்ண தேவையில்ல, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் அவனுக்கு வந்து இத்தனை நாளாக சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்ட்டி. அதை கேட்டு சீனியர் சிஸ்டரும் தேங்க்யூ சிஸ்டர் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை கூப்பிட்டாங்க. அந்த அப்படியே கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போவாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இவனை நான் இன்றைக்கி நைட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட் டின்னருக்கு வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் அவனை வந்து வழி அனுப்பி விட்ருவாங்க. அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோ, இதுக்காக என்னை இப்படி கூட்டிகிட்டு வரீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி என்னை பற்றி யாருமே கேட்க மாட்டிங்களா, என்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டிங்களா, என்ன நீங்கள் பாட்டுக்கு இழுத்துட்டே வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திகிட்டே வருவான். எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சீனியர் சிஸ்டர் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கிறது தான் சீனியர் சிஸ்டர் கேட்பாங்க, எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்கணும் ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னே தெரில, நீங்கள் எங்கே போகிறோன்னு முதல்ல சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. வேறு எங்கே போக போகிறோம், கண்டிப்பாக உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்க போக போகிறோம், நான் தான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவும் அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட கிஃப்ட்டாகவே கொடுக்க போகிறேன், அதுவும் என்ஹான்ஸ்மெண்ட் லெவல் ரிமூவலில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிப்பாங்க. எது உண்மையாலுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே வாயை பொழந்துருவாப்பில். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து வந்து ஒரு ஆக்ஷன் ஹவுஸுக்காக போவாங்க. இந்த ஆக்ஷன் ஹவுஸில் வந்து போகிறப்ப வந்து சீனியர் சிஸ்டர் பார்த்து நம்ம ஹீரோ, இது என்ன ஆக்ஷன் ஹவுஸா, இது எங்கே இருந்தது, இத்தனை நாள்லாம் இது மாதிரி ஒன்று இருந்ததே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஸ்கூல், அது வந்து சாதாரணமான ஆக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது, இது வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் இங்கே நடக்க போகுது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பான், நான் ஆல்ரெடி அந்த போன டைம் ஒரு சீக்ரெட் எழுதுறதுக்காக இவங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து டிராகன் கேபிட்டல் அகாடமியில் வந்து கொண்டு வந்திருக்கேன், இந்த டைம் இதே மாதிரி வந்து நடக்கக்கூடாது, நம்ம பேசாமல் இதை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிஸ்டர் சொல்லுவான்னு சொல்லிட்டு, சீனியர் சிஸ்டர் இதெல்லாம் தேவையில்லை, வாங்க கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். என்னாச்சு, என்னோட யங்கர் பிரதர் போன டைம் என்கிட்ட ஸ்க்ரோலில் கேட்குறப்ப இருந்த தைரியம் இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த சீனியர் வந்து எந்த அளவுக்கு வந்து பணக்காரன்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் தெரியல போல் இருக்குது, இங்கே வந்து அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவர் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ, இவங்க யாருன்னு தெரியலையே, இவங்களுக்கு நான் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபேவர்ஸை ஓவ் பண்ணிகிட்டே இருக்கேன், அதாவது வந்து கடமை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓகே சிஸ்டர், ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண வேகத்துலேயே அந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட் ஐட்டமே இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் தான், அது ஒரு ரேரான என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்க்ரோல் ரிமூவல் அப்படின்பாங்க. அதாவது இந்த மூலிமா நம்மளால் லெவல்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணுறது போது நம்ம இது மூலிமா அதோட லெவல் ரெக்ரூட்மெண்ட் 60னா அதை 30 மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல விளக்கமாக கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க கொடுத்துட்டு இருக்கிறப்பயே பெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட ஃபஸ்ட்டு பெட்டு என்னென்னா கிட்டத்தட்ட வந்து 950 மில்லியன் ட்ராகன் காயின்ஸ் அப்படின்பாங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல அப்படியே ட்ராகன் காயின்ஸோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1.25 பில்லியன், 1.4 பில்லியன், 1.85 பில்லியன், 2 பில்லியன், 2.3 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் சீனியர் சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க, எப்பயுமே வந்து சின்ன சின்ன விஷயமா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, எப்போ எதை பண்ணாலும் வந்து அந்த இடத்துல பெருசாக பண்ணணும் அப்படின்பாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படியே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அப்போ தான் நான் இப்போ பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், 3 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. 3 பில்லியன் அந்த இடத்துல இந்த வாய்ஸ் கேட்டோடனே யார் அது 3 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த இடத்துல இருக்கிறத இந்த பிரின்சஸும் அவனோட அந்த இடத்துல கூட இருந்தவன் அடியாள் மாதிரி இருப்பாங்க, அந்த பாடி இடத்துல என்ன தான் இருப்பாங்க. என்னது
3 பில்லியனா? அது மட்டும் இல்லாம இவளுக்கு எதுக்கு இங்கே வந்தா? இவளுக்கு எதுக்கு அது தேவை? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்போம். ஓ! பிரின்சஸ் வந்திருக்காங்க. அதுவும் டேங்கோ கிங்டத்தோட பிரின்சஸ் வச்சிருக்காங்களா? அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலி தான். அவ கூட நான் மோதணும்னா கொஞ்சம் என்னோட பணத்தையும் செலவு பண்ணி தான் ஆகணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்பாப்புல, சீனியர் சிஸ்டர் உங்களுக்கு அவ்வளோ தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்ஃபர்மேட்ஸ் நிறைய இடத்துல இருக்காங்க. அதனால நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு அவங்களுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல பெட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த அளவுக்கு நான் லிமிட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமை பார்த்துருவோம். எவ்வளோ பண செலவுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சிஸ்டர் வந்து 4 பில்லியன் சொல்லுவாங்க. யார் அது 4 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரின்சஸ் ஒரு நிமிஷம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவா. கத்தனது மட்டும் இல்லாமல் வந்து பிரின்சஸ் நம்மக்கிட்ட 5 பில்லியன் இருக்குது, நம்ம அந்த ஊரில் போகலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாடி கார்டும் சொல்லுவான். என்னோடய மைண்டை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இன்னொரு சவுண்டு வரும். யாரான்னு பார்க்குறப்ப பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம சீனியர் சிஸ்டர் தான் சொல்லுவாங்க. மைண்டை மாற்றினேன் அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாமல் இந்த டைம் வந்து 4 பில்லியன் 5 பில்லியனாக மாற்றிக்கிறேன் அப்படின்போம். சொன்னது போட்டுனே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. யாராவது அவங்களோட பெட்டி அவங்களே இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாடா? அதுவும் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்பாங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு? எதுக்காக இவங்க தேவையில்லாமல் வந்து எங்கூட போட்டிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பா. கத்துறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இதுக்கு மேலே ட்ராகன் காயின் சொல்ல நம்ம எப்படி இந்த இடத்துல பெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சீனியர் சிஸ்டரும் நம்ம ஹீரோ கூட வந்து சிரிச்சிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் நினச்சிட்டு பார்ப்பல, நான் எதுக்கு பேசாமல் இவ்வளோ பணத்தை போட்டு இதை வாங்கணும், பேசாமல் அவங்க கையில் இந்த பிரின்சஸ் கையிலேயே கொடுத்து நான் 5 பில்லியனை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பார்ப்பல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஆக்ஷனும் முடிய ஆரம்பிக்குது. இது முடிஞ்ச உடனே அங்கேருந்து அவங்க 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த பிரின்சஸ் வந்து பார்ப்பா, ஓ அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த லூஃபன் தானா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏன் திருப்பி என் வழியிலேயே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக கோவப்பட்டுட்டு இருப்பா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இந்த சீனியர் சிஸ்டர் 2 பேருமே அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. அதே சமயம் தான் அந்த பக்கம் ஒரு பிரின்சஸும் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பா, இவங்க தேவையில்லாமல் என்கிட்டயே பிரச்சனைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரின்சஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வேறு ஒரு ஸ்கூலை வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பாடி கார்டுன்னு சொல்லிட்டு இருப்பா. நீ எதுக்குமே ஆக்கி இல்லாதவன்டா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, உன்னால் அவனை தோக்கடிக்க முடியல, என் பிரதர் வந்ததுக்கப்புறம் நான் இவங்களோட டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கோவமாக கிளம்பிடுவான். என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டும் அவன் பின்னாடியே கிளம்பிடுவான். அடுத்த சீன்லேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சீனியர் சிஸ்டர் 2 பேருமே அந்த இடத்துல விஐபி ஹவுஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது வந்து அந்த இடத்துல விஐபிக்குன்னு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருப்பாங்க. அவங்க உட்காந்து இருக்கிறப்ப தான் நான் நினச்சேன் நீங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் யாரான்னு பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு நின்றுருப்பாங்க. அவள் கையில் பாக்ஸோடு நின்றுப்பா. அப்போ தான் சொல்லுவாள், யாரா இந்த அளவுக்கு வந்து இந்த சின்ன பொருள் மேலே இவ்வளோ வந்து பெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அது கடைசியாக நீயாக தான் இருக்கும்னு நினச்சேன், நான் நினச்ச மாதிரியே நீயாவே இருக்கியா அப்படின்வாங்க. என்னை மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லாமல் நான் இங்கே வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாள். அப்போ தான் நீ அட்லீஸ்ட் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த பொருள் நான் எடுத்து வச்சுருக்கணும், தேவையில்லாமல் நீ ஒவ்வொரு டைமும் வந்து சின்ன சின்ன பொருள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாள். என்னை மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடெண்ட் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, இவன் தான் என்னோட ஜூனியர், இவனுக்காக தான் நான் அந்த ஸ்கூலையே வந்து நான் அந்த இடத்துல பெட் பண்ணேன் அப்படின்பாங்க. ஓ ஜூனியரா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல தலையாட்டுவா. அப்போ தான் அந்த இடத்துல அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவா. நீ என்ன சிஸ்டர் டூனு கூப்பிடலாம், இல்லைன்னா வந்து ஆன்டர் டூனு சொல்லிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் இந்த இடத்துல வந்து பாஸாக இருக்கேன், நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் இந்த இடத்துல வந்து ரன் பண்ணுறோம், உனக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வேணும்னா நீ இங்கேயே வாங்கிக்கலாம், எல்லா ரேர் பொருளும் இந்த ஆக்ஷன் ஹவுஸில் கிடைக்கும் அப்படின்பாங்க. இவங்களோட பேர் தான் டூ என் கியூ அப்படின்பாங்க. இவங்க தான் இந்த ஓனர் வந்து இந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு ஓனராக இருப்பாங்க. ஓ அப்போ நீங்களும் சீனியர் சிஸ்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நான் வந்து அவளோட சிஸ்டர் இல்லை, அதாவது நானும் அவளோட பிரதரும் தான் இந்த இடத்துல வந்து இந்த ஆக்ஷன் ஹவுஸே நடத்துகிறோம் அப்படின்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பாருப்பில். ஓ அப்போ அவரோட பிரதருன்றதுனால தான் இவ்வளோ ஜென்ரஸாக வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு இந்த இடத்துல பிட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பார். அப்போ தான் இந்த பக்கம் வந்து இன்னொரு பக்கம் அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் டூ வந்து சொல்லுவாங்க, நீ வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், உனக்கு எப்போ வேணுனாலும் நீ இந்த இடத்துல வந்து பொருளெல்லாம் பெட் பண்ணிக்க, நான் உனக்கு எவ்வளோ வேணுமாலும் லோன் தரேன் அப்படின்பாங்க. இந்த இடத்துலையும் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஜூனியர் லூஃபன் வந்து உன்னோட கிஃப்ட்டை முதல்ல எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளோட சீனியர் சிஸ்டர் கூப்பிடுவேன். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டு போய் எடுத்து பார்ப்பாப்ல. எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் ஸ்க்ரோல் தான் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஸ்க்ரோல் எடுத்து அவர் மூலிமா அவளோட சிஸ்டர் மூலிமா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பார்த்துட்டு இருப்பாப்ல. ஆமாம் நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் வந்து உன்னோட கோடெக்ஸில் வந்து இப்போ வந்து ரொம்ப எதுவுமே கொண்டு வரதில்லை போல் இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சீனியர் சிஸ்டர்கிட்ட வந்து சிஸ்டர் டூ கேட்பாங்க. ஆமாம் நான் எதுவும் தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதுவும் ரேரான சைட்லாம் எப்படி கிடைக்கும் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிஸ்டரும் சொல்லிட்டு இருப்பேன். பேசியிருக்கப்பவே அந்த இடத்துல வந்து நம்ம சீனியர் சிஸ்டர் கேட்பாங்க, ஜூனியர் பிரதர் லூஃபன் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ரீபே பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கீங்க 5 பில்லியன், நீங்கள் திரும்பி நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகணுமா வேணாமா, பணத்தை கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவை கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடத்துல கோடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ தான் அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க, ஓ நான் உனக்கு சொல்லவே மறந்துட்டேன், நான் எப்படி இவ்வளோ வெல்த்தியாக இந்த அளவுக்கு பணக்காரனாக இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது தானே, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோடெக்ஸ் தான். நான் ஒவ்வொரு டைம் ரேரான பொருளை கண்டுபிடிக்கும் போதும் அது இந்த இடத்துல கொண்டு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், இது மூலிமா இதுலேருந்து எனக்கு வந்து மணி கிடைக்கும் அப்படின்பாங்க. இதுதான் கோடெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்களோட டேப்ல எடுத்து காமிப்பாங்க. இந்த டேப்ல பார்த்தா இது ஒரு ரெக்கார்ட் ஆகாத புது புது பொருட்கள் எல்லாமே இருக்கும். இந்த எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான பொருட்கள். இந்த யூனிக்னஸ் மட்டும் இந்த ஆக்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஆக்ஷனில் வந்து நீ வந்து இந்த பொருளை வெறும் ரெக்கார்ட் மட்டும் பண்ணினா போதும், இந்த இடத்துலேருந்து உனக்கு வந்து 3% மணி கிடைக்கும், ஈஸியாக மணியை மேக் பண்ணலாம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல சிஸ்டரும் சொல்லுவாங்க, நான் இது வரல உனக்கு கொடுத்த மணியெல்லாம் சாதாரண ஒரு பாக்கெட் மணி தான், உண்மையான ட்ரெஷரோட வேலையெல்லாம் அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்ப சொல்கிறது தெரியுது, இந்த இடத்துல ஸ்டார்லாம் போட்டிருக்கே அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஆமாம், இந்த ஸ்டார்ன்றது அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது எந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்றத பற்றிலாம் போட்டிருப்பாங்க, என்ன லெவலு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இது மூலிமா 3% நீ ஏர்ன் பண்ணுறல, அது எல்லாத்துமே இதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அதை கேட்ட உடனே, நீ இந்த இடத்துல வந்து சொல்லணும்னா இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீ ரேரான பொருளை கொடுக்குறியோ அந்த பொருளை வச்சு இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம், இது மூலிமா ஏதோ புதுசாக வரவங்க எல்லாருமே இதை பார்ப்பாங்க, இது மூலிமா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே ஆகும் இந்த ஆக்ஷன் ஹவுஸுக்கு, அதனால தான் இந்த இடத்துல உனக்கு 3% கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே நம்ம சிஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல சிஸ்டரும் வந்துட்டு, நீ எதை வேணுமாலும் கொடுக்கலாம், நீ உன்னால் விற்கவும் முடியும், நீ ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணினா 3% கிடைக்கும், அதை விற்றினா அது ஒரு ஃபுல் அமௌண்ட்டு உங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எனது வெறும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே 3% கிடைக்குமா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். அப்படின்னா இதை ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ட்ராகன் கிங்கோட சோல் விங்ஸ் எடுத்து கொடுப்பாப்ல. இதோட லெவல் ரெக்யூர்மெண்ட் கிட்டத்தட்ட 60 இருக்கும். இது வந்து பெரிய ஒரு ரேரான பொருளாக இருந்திருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்தவங்க சிஸ்டர்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. இதோட வேல்யூ குறைஞ்சது வந்து 2 பில்லியனாவது போகும், இது உண்மையிலுமே ட்ரெஷர் தான், இது இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களோட புக்கில் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கோடெக்ஸில் வந்து நாங்கள் எதுவும் என்ட்ரி பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஷாக்லேயே அப்படியே உளறிட்டுப்பாங்க. அப்போ தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க, இதுக்கு 3%ன்றப்ப குறைஞ்சது எப்படியும் வந்து ஒரு 60 மில்லியனாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மணியை வச்சு நான் சீனியர் சிஸ்டருக்கு எப்படி ரீபே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் வேறு ஏதாவது பண்ணி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா என்கிட்ட இன்னொரு ரேரான பொருள் இருக்குது, இதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படி என்னதான் ரேரான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேரும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல முட்டையை தூக்குவாப்பில். என்னடா முட்டை அப்படின்னு பார்க்குறப்ப தான், இந்த தான் ட்ராகன் முட்டை, இதை வந்து நீங்கள் அப்ரைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த எக் எடுத்து காமிப்பாப்பில். இதை காமிச்சோடனே அவங்க 2 பேருமே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க, அப்படியே அதிர்ந்து போன மாதிரி இருப்பேன். இது என்ன ட்ராகனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிஸ்டரும் ஒரு நிமிஷம் அப்படியே அதிசயமாடுவாங்க. அதிசயமானது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கேட்பாங்க, அப்போ நீ தான் அந்த ட்ராகன் தேமரா அப்படின்னு சொல்லிட்டு, சவுத்தர்ன் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து வந்த ட்ராகன் தேமர் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கேட்பாங்க. ஓகே இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து அடுத்து இந்த ட்ராகனுக்கு வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு லெவல் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரோல்லாம் வாங்கியிருந்தாரு, அதை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க, எதோட லெவலில் ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் பாய்.